இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஐ மேக்கப் டியூட்டோரியல் தாங்க பார்க்க போறோம். இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கொஞ்சம் டிப்ஸா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து ஐ மேக்கப் டியூட்டோரியல் பண்ண போறேன். சோ நான் இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறது கிடையாது. சோ எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ லைவா உங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு ஐ மேக்கப் டியூட்டோரியல் பண்ணி காட்ட போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐ மேக்கப் டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம அழுத்திக்கோங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஃபேஸ் மேக்கப் முடிச்சிட்டேன். பேஸ் என்னோட எல்லாமே முடிச்சிட்டேன். ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ என்னோட ஐ மேக்கப் மட்டும்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பேசிக்கிட்டே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஐ ஷேடோவில் நிறைய என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் இருக்குது, சாட்டின், ஷிம்மரி ஐ ஷேடோ, மெட்டாலிக் ஐ ஷேடோஸ், க்ரீமி ஐ ஷேடோ பேலட்ஸ், அந்த மாதிரி நிறைய பேலட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் நம்மளுக்கு என்ன மாதிரி க்ரியேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும், அது ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன மாதிரி பிரைட்ஸுக்கா இல்லை ஈவினிங் ரிசப்ஷன் லுக்கா இல்லை பார்ட்டி மேக்கப் லுக், அந்த மாதிரி நிறைய மேக்கப்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஐ மேக்கப் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பிகினர் டியூட்டோரியல் சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் லுக் தான் காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷஸ் ரொம்பவே முக்கியங்க. ஒரு ஐ ஷேடோ ப்ரஷஸ் வந்து நம்மளுக்கு ஐ மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஐ மேக்கப்புக்கு இந்த மாதிரி 5 ப்ரஷஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்ங்க. ஸோ இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஐ ஷேடோ ப்ரஷஸ்லாம் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 5 ப்ரஷஸ்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஒவ்வொன்றா காட்டுறேன். ஸோ இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ப்ரஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிசல் இப்படி நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இது பிஎஸ்சியோட ப்ரஷஸ். கொஞ்சம் இது டஸ்டியாக இருக்குது. நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இது க்ளீன் பண்ணலை. ஸோ வந்து இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா. அடுத்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இந்த பிரிசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளாட் டைப்பில் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ட்ரான்சிஷன் ஷேடில் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷஸ் உங்களுக்கு பிளெண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ங்க. பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு தெரியுதா? ஃப்ளாட் ப்ரஷ். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா இந்த மாதிரி இப்படி அப் அண்ட் டவுன் மோஷன்ஸில் உங்களுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஷிம்மரி ஷேட்ஸ் இல்லை கிளிட்டர் ஷேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி மோஷனில் அப் அண்ட் டவுன் மோஷனில் நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிக்மெண்டடாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷஸில் தான் உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் கையில் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்து கையில் அந்தளவுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சீலர் ஃப்ளாட் ப்ரஷ். இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்ணில் இருக்க பிக்மெண்டேஷன்ஸ் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கன்சீல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரஷ். ஸோ ரொம்ப ஹெவியாக இருந்தபோது உங்களுக்கு கண்ணெல்லாம் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐ ஷேடோஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். பேசிக்கலாக ஐயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல பிக்மெண்டேஷனை நீங்கள் கவர் பண்ணிக்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இங்கே நான் மறைச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி மேக்கப் நான் முடிச்சிட்டனால உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் மறைச்சி இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஐ மேக்கப் தான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிக்மெண்டேஷனாக உங்களுக்கு இந்த கண்ணு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்மெண்டேஷன். இதை மறைச்சி தான் நம்ம இன்றைக்கி ஐ ஷேடோ போட போகிறோம். ஸோ இது மேலேயே அப்படியே நீங்கள் கன்சீல் பண்ணாமல் நீங்கள் ஐ ஷேடோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஐ ஷேடோ லுக்கு கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இது மாதிரி பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சீல் பண்ணிவிட்டு எதை கன்சீலர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலர் இல்லை நீங்கள் தனியாகவே ஐப்ரோ கன்சீலர்னு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோ கன்சீலர் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஐ ஷேடோவில் என்னென்ன பேசிக் திங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து இன்னர் கார்னர்னு சொல்லுவாங்க. இன்னர் கார்னர். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் கார்னர்னு சொல்லுவாங்க. இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த நான் காட்டுற லைன் தெரியுது உங்களுக்கு. இந்த லைன் வந்து க்ரீஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் நீங்கள் அட்வான்ஸ் ஐ மேக்கப் டியூட்டோரியலில் வரும்போது உங்களுக்கு தெரியும், கட் க்ரீஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஐ ஷேடோ இன்னும் ஐ டெஃபினேஷனாக காட்டணும், ரொம்ப அழகாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் கட் க்ரீஸ் பண்ணணும் அந்த ஐ ஷேடோ. ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் க்ரீஸ் லைன். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஐலிட். இது வந்து உங்களுக்கு பர்பிள் லைனும் பார்த்திங்கன்னா ஐலிட் சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து ஐப்ரோ. இந்த இடத்துல வந்து ஐப்ரோ கடைசியாக ஃபைனல் ஷிம்மரிங் டச்சிங் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் ஐ ஷேடோஸ் நீங்கள் எந்த மாதிரி க்ரியேட்டிவாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி நான் அந்த என்னோடய பிக்மெண்டேஷன் எப்படி கவர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து நிக்ஸ் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். நிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நைக்கால உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இதை எப்படி இதோட டீட்டெயில் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா ESB03ங்கிற ஒரு ஷேட். ஸோ இதில் 2 கலர்ஸ் கிடைக்குது. பேஸ் நிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஒயிட் ஷேடும் கிடைக்கும், இந்த கலர் 2 ஷேட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இந்த ஷேட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட ஃப்ளாட் ப்ரஷ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ். ஸோ இதில் நான் எடுத்து என்னோட இதில் நான் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். என்னோட பிக்மெண்டேஷனை நான் கண்டிப்பாக கன்சீல் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்போ பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த இதுக்கும் உங்களுக்கு கன்சீல் பண்ணாததுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கன்சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளெண்டர், சின்ன ஸ்மால் பிளெண்டர் கிடைக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிளெண்டர் வச்சு நான் உங்களுக்கு இது மேலே வச்சு டேப் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கூட ஒன்றும் தெரியல. ஸோ இது கவர் பண்ணியாச்சு. இப்போ கன்சீல் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் டைரெக்டாக எந்த ஐஷேடோவும் போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது க்ரீம் எல்லாம் போய் உங்களுக்கு அது உள்ளார போய் செட்டில் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கேக்கி எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கன்சீல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைரெக்டாக ஐஷேடோ போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லை காம்பேக்ட் பவுடர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு ஒரு பவுடர் வச்சு லைட்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்கள் கன்சீல் பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஐஷேடோஸ் அப்ளை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒயிட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பவுடர் எடுத்திருக்கேன். லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடர் அடிக்க வேண்டாம், இங்கே ஜஸ்ட் செட்டில் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்படியே கூட நீங்கள் வந்து நீங்கள் ஐஷேடோ போட விருப்பம் இல்லை அப்படின்னா கூட இப்படியே கூட நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போகலாம். ஸோ இப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். உங்கள் பிக்மெண்டேஷனும் வரைஞ்சிரும். நீங்கள் அந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் போட்டதுனால உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஐஷேடோ இதுக்கு மேலே போடும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த ஐஷேடோ டெஃபினிஷன் பிளெண்டிங் ப்ராசஸும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கன்சீல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் காம்பேக்ட் போட்டு செட்டில் பண்ணிக்கோங்க. இப்போ ஐஷேடோ மேக்கப் லுக் போகலாங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்க பேலட் வந்து ஹிலாரி ரோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேலட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் தான் வரும் இந்த ஐஷேடோ பேலட். ஸோ ரெகுலர் யூசேஜ்க்கு ஒரு சிம்பிளான ஐ மேக்கப் லுக் இதில் எல்லா ஷேட்ஸுமே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து டிரான்சிஷன் ஷேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஷேட், டிரான்சிஷன் ஷேட்னா உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னு. இந்த கட் க்ரீஸ் ஏரியா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டிரான்சிஷன் ஷேட் போடும்போது என்ன ஆகுனா உங்கள் ஐ மேக்கப் இன்னும் டிஃபைனாக காட்டும். அதுக்காக டிரான்சிஷன் ஷேடு ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் டிரான்சிஷன் ஷேட்னால் நீங்கள் நினைக்கலாம் என்னென்ன மாதிரி ஷேட்ஸ்லாம் டிரான்சிஷன் ஷேடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் மேட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கலர், ஸோ டார்க் ப்ரௌன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சம்டைம்ஸ் இந்த டார்க் க்ரே என்னோட ஷேடோ லுக் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரேயாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரௌன் கலர், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கலர்ஸுமே இதில் வந்து டிரான்சிஷன் ஷேட்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம்மரி ஷேட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, இது ஒரே பேலட்லேயே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரிம்மரி ஷேட்ஸும் கொடுத்துருக்குறாங்க, ஹைலைட்டர் ஷேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அஃபோர்டபுள் எடுத்தோன்னே நீங்கள் நிறையா இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேலட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஷிம்மரி ஷேட்ஸ், ஹைலைட்டர் ஷேட்ஸ், நியூட் ஷேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் ஐ மேக்கப் லுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஷேடோ பேலட் போதும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் பேஸ் ஷேடாக வந்து நான் இன்றைக்கி இந்த கலர் எடுத்திருக்கேன், ப்ரௌன் கலர் எடுக்கிறேன். ஸோ ப்ரௌன் கலர் லைட்டாக எடுத்துகிட்டு என்னோட டிரான்சிஷன் ஷேடில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிங்க. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து இந்த இடம் சென்ட்ரல் லிட் இருக்குது பார்த்தீங்களா, ஐ லிட், இந்த இடத்துல மட்டும் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை டெபாசிட் பண்ணிக்கோங்க. லைட்டாக டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்டிங் ப்ராசஸ் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணலாம். நீங்கள் சர்க்குலர் மோஷனில் பண்ணும்போது உங்களுக்கு பிளெண்டிங் ப்ராசஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கையில் பண்ணுறது உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷ் வராது. கண்டிப்பாக ஐஷேடோ மேக்கப் நீங்கள் லுக் கொடுக்குறீங்க அப்படின்னா கையில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிளெண்டிங் ப்ராசஸ் நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அழகாக அதில் டெபாசிட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் என்னோடய பேஸ் ஷேட் டிரான்சிஷன் ஷேட்ஸ் வந்து 2 கண்ணையும் போட்டாச்சு.
இப்போ டிரான்சிஷன் ஷேட் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு இதில் நான் அன்றைக்கி ஒரு ரோஸ் கோல்டு ஒரு ஷிம்மரி லுக் தான் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஒரு மைல்டான ஒரு எஃபெக்ட் தான், ரொம்ப கிராண்டாக இருக்காது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த ரோஸ் கோல்டு ஷேட் ஷிம்மரி லுக்காக இருக்குது. இதை நான் எடுத்துக்கிறேன். லைட்டாக இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்து என்னோடய ஐலிட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நான் பிளெண்ட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் டெபாசிட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் எடுக்கும்போது நீங்கள் அப் அண்ட் டவுன் மோஷனில் தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் போதும், உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். இப்போ நீங்கள் அந்த பிளெண்டிங் ப்ரஷில் அந்த ரவுண்ட் ப்ளஷில் நீங்கள் வந்து ப்ரஷில் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க ரவுண்டில் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஷிம்மரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக டெபாசிட் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் மோஷனில் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற அவ்வளோதான். நான் இன்னர் கார்னர்லேருந்து ஐலிட் வரைக்கும் தான் நான் கொண்டு வரேன். ஹோல் ஹைக்குமே நான் செப்பரேட் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய க்ளிட்டரிங் ஷிம்மரி ஷேட் வந்து நான் கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் நான் கொடுக்குறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நியூட் ஷேட் ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரௌனும் க்ரே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேட். ஸோ என்னோடய அவுட்டர் கார்னர், இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல மட்டும்தான் டெபாசிட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக சர்க்குலர் மோஷனில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக இன்னர் கார்னர் வரைக்கும் கொண்டு போக வேணாம். நம்ம ஷிம்மரி ஷேட்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நீங்கள் போட்டால் போதும். ஐலிட் வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில், அவ்வளோதான். ஸோ இப்போ சிம்பிளான ஒரு ஐலுக் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ ப்ரோ போன் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடம் தான் ப்ரோ போன்னு சொல்லுவாங்க, இந்த இடம் மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு ஹைலைட்டர் ஷேட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் லைட்டாக எடுத்துகிட்டு இந்த ஐப்ரோ போன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் மட்டும் லைட்டாக, ரொம்ப பண்ண வேணாம், லைட்டாக எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இந்த ப்ரோ போன் கிட்ட மட்டும் எட்ஜில் மட்டும் நீங்கள் லைட்டாக கொடுத்தா போதும். ஸோ என்னோட ஐ மேக்கப் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது காஜல் வைக்க போகிறேன். காஜலுக்கு வந்து நான் இன்றைக்கி சாம்பர் எடுத்திருக்கேன். சாம்பர் ஐ காஜல் பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு காஜல் பென்சிலுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அஃபோர்டபுள், 295 ருபீஸ் தான் வருது. ஸோ நைக்கால இது அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நிறையா வெப்சைட்ஸும் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த காஜல் பற்றி நான் சொல்லவே ஆகணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 hours கிட்டே வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, ஸ்மட்ச் ப்ரூஃபாக இருக்குது, கீழே கொஞ்சம் கூட வர்றது கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காஜல் பென்சில். ஸோ நீங்கள் தாராளமாக அஃபோர்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஐலைனராக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காஜல் யூஸ் பண்ணுறேன். என்னோடய வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ வாட்டர் லைன் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பார்த்தீங்களா, இந்த அவுட்டர் கார்னர் இருக்குது இல்லைங்களா, இது வரைக்கும் மட்டும் சென்டர் போர்ஷன் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கீழே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். இதே காஜல் பென்சில் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நான் போடலை, இந்த கார்னர்ஸில் மட்டும் போட்டுக்கிறேன், டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜ் அவுட்டர் கார்னர் எட்ஜில் இருந்து சென்டர் வரைக்கும் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் கீழே ஸ்மட்ச் பண்ண போகிறேன். ஸோ காஜல் வச்சு முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைக்காலேருந்து நான் இன்றைக்கி பிளாக் மேஜிக் லிக்விட் லைனர் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா பிக்மெண்ட், ரொம்ப நல்லா டார்க் பிளாக். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. அதோட ப்ரஷ் பிசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னமாக உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீட்டாக இருக்கும். ஸோ இந்த கார்னர்லேருந்து ஸோ என்னோட காஜல் வச்சு முடிச்சாச்சு. நான் ரொம்ப சிம்பிளான அவுட்ஃபிட் ஐலைனர் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நான் கேட் ஐலைனருக்குலாம் நான் போகல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்காரா போட போகிறேன். அதுக்கு ஃபாரெவர் 52 அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இது எடுத்துருக்கேன். இது சூப்பர் வால்யூம்னஸ் மஸ்காரா. ஸோ ரொம்பவே உங்களுக்கு ஐலாஷே தேவையில்லை, அது தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு ப்ராடாக லென்த்தாக பண்ணி கொடுக்கும். ஸோ இதை எடுத்துருக்கிறேன். ஸோ
ஸோ நீங்கள் மஸ்காரா வைக்கும் போது கண்டிப்பாக கீழே இருக்க லேஷஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக மஸ்காரா ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கண் வந்து இன்னுமே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிவிட்டு சில பேருக்கு இன்னும் அந்த ஐலாஷ் பெருசாக தெரியல, வால்யூமஸாக தெரியலன்ட்டு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தடவை அப்ளிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 minute 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் எகெயின் அடுத்த கோட் ஆஃப் மஸ்காரா நீங்கள் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்து பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வால்யூம்னாக தான் இருக்குது. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐ மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐ மேக்கப் டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அழுத்திக்கோங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் பில்லையும் அழுத்திக்கோங்க. ஸோ அடுத்த புதுமையான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.